தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். குரூப் 4 ஸ்டூடண்ட்ஸ் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கடைசியில் புரியும். குரூப் 1 எக்ஸாம்க்கான நோட்டிபிகேஷன் வந்துருச்சு, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜூலை 13ஆம் தேதி எக்ஸாம். இன்னும் சரியா 3 மாசத்துல போய் எக்ஸாம் எழுத போறீங்க. 90 வேகன்சி, மொத்தம் 90 போஸ்டிங் சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? எக்ஸாம் இன்னும் 3 மாசம், அதாவது 90 நாள்ல எக்ஸாம் எழுத போறீங்க. 90 போஸ்டிங். சரியா? இத நோட்டிபிகேஷன் வந்தோன்னா நிறைய பேர் வந்து சார் நோட்டிபிகேஷன் பத்தி நிறைய சொல்லுங்க சார், நோட்டிபிகேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார் சொல்லி கேட்டிருந்தீங்க. இது வந்து எக்ஸ்பிளைன் பண்றது என்ன எக்ஸ்பிளைன் பண்றது எனக்கே புரியல. ஏன்னா ஆல்ரெடி நிறைய சேனல் நிறைய அகாடமி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க, நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால வந்து குரூப் 4 எக்ஸாம் வேற இப்ப இருக்கு. அதனால வந்து இதை ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களோட டைமை வேஸ்ட் பண்ண எனக்கு விருப்பம் இல்ல. ஸ்ட்ரைட்டா நான் விஷயத்துக்குள்ள போயிடுறேன். ஏன்னா இந்த எக்ஸாம் நோட்டிபிகேஷன் வந்தோன்னே ஒரு டெப்டி கலெக்டர் பார்த்தோன்னே டிஎஸ்பின்னு பார்த்தோன்னா நமக்கு ஒரு கனவு இருக்கும், ஆசை இருக்கும். ஆஹா டெப்டி கலெக்டர் அப்படியே ஒரு கார் வந்து நிக்கும், அப்படியே நம்ம ஏறி உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு நோட்டிபிகேஷன் இது மட்டும் இல்ல, குரூப் 4 குரூப் 2 எந்த நோட்டிபிகேஷன் வந்தாலும் ஒரு ஆசை இருக்கும், ஒரு கனவு இருக்கும். ஆனா அதை நிறைவேற்றுறது தானே உண்மை. அந்த உண்மையை தானே நம்ம ஜெயிக்கணும். அப்ப நோட்டிபிகேஷன் வந்தோன்னு அப்ளை பண்ணாலே கிளியர் பண்ணிடலாமா? அப்ளை பண்ணாலே கிளியர் பண்ண முடியாதுல. அப்ளை பண்றது ஸ்டார்டிங் ஸ்டேஜ். அப்ப உண்மை என்ன? அப்ப நீங்க என்ன கேட்டுக்கணும்னா, சார் 2022 கொஸ்டின் பேப்பர் எப்படி கேட்டாங்க, பிலிம்ஸ் எப்படி இருந்துச்சு, மெயின்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த களத்துல நிக்கணும். களத்துல நின்னாதான் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். சோ இந்த வீடியோல குரூப் 4 எக்ஸாம் படிக்கிறவங்க கூட குரூப் 1 எக்ஸாம் நீங்க பிரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடலாம். இன்னும் 5 மடங்கு எஃபோர்ட் போட்டா மெயின்ஸையும் கிளியர் பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வந்து ப்ரூவ் பண்றேன். இந்த ஒரே வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதாவது 2022ல குரூப் 1ல கேட்ட ஒரு 30 கொஸ்டின் சாம்பிளா பாலிட்டி கொஸ்டின்ஸ் 30 கேட்டாங்க. அந்த சாம்பிள் கொஸ்டினை பார்ப்போம். குரூப் 4 ஸ்டூடண்ட்ஸ் பாருங்க, உங்களுக்கே ஒரு புரிதல் வரும். அது மாதிரி ஒண்ணு சொல்லிக்கிறேன். பிரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு 3 ஸ்டேஜ் இருக்கும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்களே. பிரிலிம்ஸ்ல ஜிஎஸ் பிளஸ் மேத்ஸ் மொத்தம் 200 கேள்வி கேட்பாங்க. அதாவது தமிழ் இருக்காது, ஜிஎஸ் மேத்ஸ் மட்டுமே 200 கேள்விகள் இருக்கும். 25 கேள்விகள் மேத்ஸ் கேட்பாங்க. இதான் குரூப் 1 பிரிலிம்ஸ்க்கான பேட்டர்ன். பிரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா மெயின்ஸ்ல மொத்தம் 9 சப்ஜெக்ட் இருக்கு. இங்க பாருங்க, மாடர்ன் ஹிஸ்டரி, சோஷியல் எத்திக்ஸ், சோஷியல் இஷ்யூஸ், பாலிட்டி, சயின்ஸ் அண்ட் டெக், தமிழ்நாடு ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, இவிஎஸ்சி, எக்கனாமிக்ஸ் சொல்லிட்டு 9 இருக்கு. இந்த மெயின்ஸ் 2022ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, எப்படி ரைட்டிங் பிராக்டிஸ் எப்படி பண்றது, எப்படி பேப்பரை கம்ப்ளீட் பண்றதுன்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோல தனியா சொல்றேன். இப்போதைக்கு பிரிலிம்ஸ் ஈஸியா தட்டி தூக்கிடலாம், ஈஸியா பிரிலிம்ஸ் கிளியர் பண்ணலாம். அதை நான் உங்களுக்கு ப்ரூஃபோட காட்டுறேன். சரியா? அதே மாதிரி இன்டர்வியூ மெயின்ஸ் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. அதுல ஒரு 100 மார்க். சோ ஒவ்வொரு பேப்பருக்கும் 250 மார்க், இன்டர்வியூ ஒரு 100 மார்க், மொத்தம் 850 மார்க் கால்குலேட் பண்ணுவாங்க. பிரிலிம்ஸ் மார்க்லாம் கணக்குல எடுத்துக்க மாட்டாங்க, மெயின்ஸ் இன்டர்வியூ மார்க்லாம் கணக்குல எடுத்துக்குவாங்க. அதுல எவ்வளவு டாப்ல வரீங்களோ அவ்வளவு தூரம் 90 வேகன்சிக்குள்ள நீங்க உள்ள போயிடுவீங்க. சரியா? இந்த 3 பேப்பர் தவிர, அதாவது பேப்பர் 1 இல்ல பேப்பர் 2, 3, 4 வரும். ஏன்னா இது 4வது ஒரு பேப்பர் இருக்கு, அது தமிழ் எலிஜிபிலிட்டி தான், அது ஒன்றும் பெரிய பேப்பர் இல்ல. இது 3 தான் மெயின். சரியா? சோ இந்த மெயின்ஸ் பத்தி நான் அடுத்த வீடியோல சொல்றேன். இப்போதைக்கு பிரிலிம்ஸ்ல நீங்க ஈஸியா பாஸ் பண்ணலாம்னு ஒன்று இருக்குல்ல, அதை நான் உங்க கண்ணு முன்னாடி ப்ரூவ் பண்றேன். சரியா? அதாவது நான் என்ன பண்றேன் அப்படின்னா, 2022ல குரூப் 1ல கேட்ட 30 பாலிட்டி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. பாலிட்டி தான் 30 கொஸ்டின் கேட்டுருவாங்க. ஐஎன்எம் ஹிஸ்டரி ஒரு 30 கொஸ்டின் கேட்டுருவாங்க. அது 30 பாலிட்டி கொஸ்டின்ஸை நான் சாம்பிளுக்கு நிப்பாட்டி குரூப் 4ஓ குரூப் 2ஓ குரூப் 1ஓ கண்ணு முன்னாடி ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கு கனவு மட்டும் இருந்தா பத்தாது, ஆசை மட்டும் இருந்தா பத்தாது, உண்மை பக்கத்துல நிக்கணும், களத்துல நிக்கணும். அப்பதான் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும். அனலைஸ் பண்ணிட்டே இருக்கணும். சரியா? தெரியாத கேள்வியை கூட அடிக்க வைக்கிறேன், தைரியமா பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும், கடைசி வரைக்கும் பாருங்க. சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அதாவது பாலிட்டி கொஸ்டின்ஸ் மட்டும் குரூப் 1ல ரியல் பாலிட்டி கொஸ்டின்ஸ், ஒரிஜினல் கொஸ்டின்ஸ் 2022 குரூப் 1 கொஸ்டின் பேப்பர். சரியா? சாம்பிள் கொஸ்டின்ஸ் 30 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கீழே உள்ளவற்றிலிருந்து சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். அடிப்படை உரிமைகள் இவ்வாறாக விவரிக்கப்படுகிறது. இவ்வாறாக நிறைய கொடுத்திருக்காங்க, என்னன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. Choose the correct answer. The fundamental rights have been described as what அப்படின்னு கேக்குறாங்க. அடிப்படை உரிமைங்கிறத அம்பேத்கர் பகுதி 3ல எழுதியிருக்காரு, பார்ட் 3ல எழுதியிருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். சரத்து 12ல இருந்து சரத்து 35, ஆர்டிகல் 12 to 35 ஃபுல்லாவே அடிப்படை உரிமையை பத்தி தான் பேசியிருக்காரு அம்பேத்கர். அமெரிக்க நாட்டுல இருந்து எடுக்கப்பட்டது அடிப்படை உரிமைன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். சரியா? அதுல என்னென்ன சொல்லியிருக்காங்க பாப்போமா? இந்திய மக்களின் உரிமையின் சாசனம், மகா சாசனம் சொல்லியிருக்காங்க, மேக்னா கார்ட்டா. இந்த விஷயத்தை அம்பேத்கரே சொல்லியிருக்காரு மேடையில. அரசியல் நிர்ணய சபை மேடையில பேசுறப்ப அம்பேத்கரே சொல்லியிருக்காரு, இந்த அடிப்படை உரிமைங்கிறது இந்தியாவின் மகா சாசனம் சொல்லியிருக்காரு அம்பேத்கரே. அதே அம்பேத்கர் கான்சென்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்பின் மனசாட்சியும் இதே அடிப்படை உரிமைன்னு சொல்லியிருக்காரு. நம்ம அரசியலமைப்பு சட்டத்து புத்தகத்தின் மனசாட்சியே இந்த அடிப்படை உரிமை தான் சொல்லிட்டு அம்பேத்கர் பதிவிட்டு இருக்காரு. சரியா? ரெண்டுமே கரெக்ட் தான். அடிப்படை உரிமையை வந்து மகா சாசனம்னு சொல்லலாம், மனசாட்சின்னு சொல்லலாம். சோல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்பின் ஆன்மா இப்படியும் சொல்லுவாங்க. ஏன் அம்பேத்கரே இந்த அடிப்படை உரிமையில ஒரு ஆர்டிகல் 32 ஆர்டிகல் இப்படிதான் சொல்லியிருக்காரு. 32 ஆர்டிகல் வந்து கான்ஸ்டிடியூஷனோட சோல், அடிப்படை உரிமையோட ஆன்மானே சொல்லியிருக்காரு. 32
ஏன்னா 32 தான் அடிப்படை உரிமை பாதிக்கப்பட்டா உச்சநீதிமன்றம் தான் பாதுகாவலன்னு சொல்லுது. ஆர்டிகல் 32 சரியா, அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. சோ மூணாவது கரெக்ட். இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் பில் ஆஃப் ரைட்ஸ், அமெரிக்காவின் அரசியலமைப்பின் உரிமைகள் மசோதாவிலிருந்து உத்வேகம், அதாவது எடுக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. இதுவும் கரெக்ட் தான். அடிப்படை உரிமை அமெரிக்க நாட்டில இருந்து எடுக்கப்பட்டது, ஸ்ட்ரைட்டா சொல்லிட்டாங்க. அமெரிக்க நாட்டில் பில் ஆஃப் ரைட்ஸ் எழுதியிருக்காங்க, அதாவது உரிமைகளின் மசோதா, அதுல இருந்து எடுத்துட்டாங்க. அதுல இருந்து நம்ம இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி மாத்தி எழுதியிருக்காரு அம்பேத்கர். தட்ஸ் ஆல். நாலுமே கரெக்ட், நாலுமே கரெக்ட். ஆன்சர் வந்து நாலுமே கரெக்ட்னு எழுதி வச்சுக்கலாமா? அப்ப நாலுமே கரெக்ட்னா என்ன ஆன்சர்? 1 2 3 and 4. ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். கரெக்டாங்க? ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். தட்ஸ் ஆல், தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். செகண்ட் क्वेश्चन போலாமா? இப்போ குரூப் 4 ஸ்டூடண்ட்ஸ் அப்படியே மைண்ட் செட் ஆயிட்டீங்களா? அவ்வளவுதான். நாலு அப்படியே டக்குனு 1 2 3 4 ஆச்சு ஆன்சர். ஓகேவா? அடுத்த क्वेश्चन போலாம். கீழ்கண்டவற்றில் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? which are the following is incorrectly matched? சரத்து 361, நீதிமன்றத்தில் குடியரசுத் தலைவருக்கு எதிரான குற்றவியல் நடவடிக்கையில் இருந்து பாதுகாப்பை பெறுகிறார். பிரசிடென்ட் என்ஜாய்ஸ் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் அகைன்ஸ்ட் ஹிம் இன் கோர்ட் ஆஃப் லா. கரெக்ட். நானே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், நானே ஆர்டிகல்ஸ் கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். சரியா? ஆர்டிகல் 361 பிரசிடென்ட்டையும் கவர்னரையும் காப்பாத்துதுன்னு சொல்லியிருப்பேன். அதாவது ஒரு பிரசிடென்ட்டோ கவர்னரோ பதவியில் இருக்கும் போது அவங்களை கைது செய்ய முடியாது. எந்த குற்றமும் செஞ்சுட்டாங்கன்னா கைது செய்ய முடியாது. பதவியில இருந்து தூக்குனதுக்கு அப்புறம் வேணா கைது செய்யலாம். இது ஆர்டிகல் 361 அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குது. 361 அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குது. சரியா? ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் தான். 352 நேஷனல் எமர்ஜென்சி, இதெல்லாம் அடிச்சு துவைச்ச விஷயங்க. இதெல்லாம் அடிச்சு துவைச்ச விஷயங்க. 352 தேசிய நெருக்கடி பிரகடனம். இந்திரா காந்தி ஆட்சி காலத்திலே வந்து 2 வாட்டி போட்டிருக்காங்க. 1971 3 வாட்டி. சரியா? 356 குடியரசுத் தலைவர் ஆட்சி, இது அடிச்சு துவைச்ச விஷயம். ஸ்டேட் எமர்ஜென்சின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா குடியரசுத் தலைவர் ஆட்சின்னு சொல்லலாம். 356 மாநில குடியரசுத் தலைவர் ஆட்சி, 2 3மே கரெக்ட். சரியா? நாலாவது 360 நிதி ஆணையம். தப்பு சார். 360 நிதி அவசர நிலை தான். நிதி அவசர நிலை வேற, நிதி ஆணையம் வேற. குமாரு 360 நிதி அவசர நிலை, பினான்சியல் எமர்ஜென்சி. இந்தியால கஜானா காலி ஆச்சுன்னா இந்த பினான்சியல் எமர்ஜென்சியை பிரசிடென்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாம், நிதி அவசர நிலையை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாம். அது வேற, நிதி ஆணையம் வேற. சரியா? நிதி ஆணையம்ங்கிறது என்ன? ஆர்டிகல் 280 280 மத்திய அரசும் மாநில அரசும் வரியை எப்படி பகிர்ந்து கொள்ளலாம் அதை பரிந்துரைக்கக்கூடிய ஒரு ஆணையம் தான் நிதி ஆணையம். அப்ப நாலாவது தப்பு. சரியா? இவங்க என்ன கேட்டிருக்காங்க? எது தப்பு தானே கேட்டாங்க. நாலாவது மட்டும் தான் தப்பு, மீதி எல்லாம் கரெக்ட். 4 மட்டும். ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். நீங்க கேள்வியை சரியா படிக்காம எது சரின்னு நினைச்சு நீங்க பாட்டு 1 2 3 போட்டுறாங்க. இது 3 சரின்ட்டு கேட்கறது தப்பு எதுன்னு கேட்கறாங்க. இந்த மாதிரி சில்லி மிஸ்டேக்லாம் பண்ணிட்டு வந்துடுறாங்க. சரியா? 4 மட்டும் தான் தப்பு. அடுத்த கொஸ்டின். கீழே உள்ளவற்றை காலவரிசை பத்துக. அரேஞ்ச் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். சர்க்காரி ஆணையம், பல்வந்த் ராய் மேத்தா குழு, ராஜமன்னார் குழு, நிர்வாக சீர்திருத்த ஆணையம். ஓகே ஓகே, சூப்பரான கொஸ்டின், சூப்பரான கொஸ்டின். பல்வந்த் ராய் மேத்தா குழு 1950களில் போட்டிருப்பாங்களா? நேரு ஆட்சி காலத்துல இந்த சமூக மேம்பாடு திட்டம் பரிந்துரைப்படி போட்டிருப்பாங்களா? பஞ்சாயத்துக்கு பல்வந்த் ராய் மேத்தா குழு 1957 அந்த வாக்குல போட்டிருப்பாங்களா? ஓகே, அப்ப இது ஃபர்ஸ்ட் வந்துருமா? சர்க்காரி ஆணையம் அப்புறம் அது இப்போதைக்கு வராது, இருங்க. 1950 57 இது வரும். நிர்வாக சீர்திருத்த ஆணையம் இது வந்து 1966 போட்டிருப்பாங்களா? இது 1957, இது 1966 போட்டிருப்பாங்களா? அதாவது மொராஜி தேசாய் ஆட்சி தலைமையில் இந்திரா காந்தி போட்டிருப்பாங்களா? இந்த நிர்வாக சீர்திருத்த ஆணையம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன் தான் லோக்பால் லோகாயுக்தா கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு பரிந்துரைக்கும். சரியா? அது ராஜமன்னார் குழு 1969 கலைஞர் கருணாநிதி ஆட்சியில் 3 நபர்கள் கொண்ட குழு போடுவாரா? மத்திய அரசு மாநில அரசு உறவுகளை செக் பண்றதுக்கு அடிச்சு துவச்சிருப்போம். இதுல சர்க்காரி ஆணையம் 1983 அதாவது இந்திரா காந்தி ஆட்சியில் போட்டிருப்பாங்களா? இது எல்லாமே மத்திய மாநில அரசு உறவுகளுக்கான ஒரு கேள்வி. பஞ்சாயத்தும் உள்ள சேர்த்திருக்காங்க, எல்லாத்தையும் கலந்து கேட்டிருக்காங்க. சரியா? சோ அப்படி பார்த்தா ஆன்சர் வந்து 2431. 2431. ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். சர்வ சாதாரணமா தட்டி தூக்கலாங்க, சர்வ சாதாரணங்க. கீழ்காணும் சட்டங்களில் எது அடிமைகளின் பட்டயம் என ஜவஹர்லால் நேருவால் விவரிக்கப்பட்டது? which of the following was described as the ஜவஹர்லால் நேரு as the charter of slavery? அடிமைகளின் பட்டயம் சொல்லிட்டு ஜவஹர்லால் நேரு எதை விவரிச்சார்? இந்திய அரசாங்க சட்டம் 1909, இந்திய அரசாங்க சட்டம் 1919, 35, 47. இந்த கேள்வி ஆன்சர் ஈஸி தான். சரியா? நானே அப்பப்ப சொல்லியிருப்பேன் ரிவிஷன் பண்றப்ப. ஈஸி தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரு. உங்களுக்கு இது தெரியலனா கூட நீங்க என்ன நினைக்கலாம் தெரியுமா? 4வது இருக்காதுல. சப்போஸ் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியல எக்ஸாம்ல, என்ன பண்ணலாம்? ஏதாவது ஒன்று பண்ணி ஆன்சர் கொண்டு வரணும். 4வது இருக்காதுல, ஏன்னா 1947 இந்தியா சுதந்திரமே கொடுத்துருச்சு. அது என்ன அடிமைகள் இருந்ததா? அப்ப 4வது இருக்காது. 4வது தூக்குங்க. சரியா? நல்ல கவனிங்க, நல்ல நுட்பமா கவனிங்க. 1909 சட்டத்துல நேருனா யாருன்னு தெரியுமா? 1909 யார் உங்களுக்கு தெரியும்? திலகர் தெரியும், லாலா லஜபத் தெரியும், காந்திய கூட அதுக்கு அப்புறம் தானே தெரியும். அப்ப 1909 நேரு சீன்லே இல்லையே. அப்ப அவர் ஒரு அடிமை சட்டம் சொல்லி அது ஃபேமஸ் ஆயிருக்குமா அந்த விஷயம்? வாய்ப்பே இல்லை.
சரியா? இப்ப ரெண்டுக்கு தான் போட்டி. இந்திய அரசாங்க சட்டம் 1919, இந்திய அரசாங்க சட்டம் 1935. இந்த ரெண்டுலுமே என்ன ஆன்சரா இருக்கலாம்? எந்த டைம்ல நேரு ஃபேமஸ்னு யோசிங்க. ஏன்னா ஒரு விஷயத்தை நேரு சொல்றாருன்னா அது அவர் ஃபேமஸான ஆள், அது சொன்ன நாள் தான் அது ஃபேமஸ் ஆயிருக்கும். சரியா? அப்ப சொன்ன டைம்ல அவர் ஃபேமஸா இருக்கணும். சொன்ன டைம்ல நேருங்கிறது யாரும் இந்தியா ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும். அப்படியே செல்வாக்கு மிக்க நபரா இருந்திருக்கணும். சரியா? 1919 நேரு செல்வாக்கு மிக்க நபரா, 1935 நேரு செல்வாக்கு மிக்க நபரா? 35 தான். ஆன்சர் இஸ் 35. சரியா? ஏன்னா அந்த டைம்ல தான் காந்தி சீன்ல இல்ல, முழு பொறுப்பு நேரு ஒப்படைச்சு போயிடுவார் காந்தி. அடிமைகளின் சட்டம் சொல்லியிருக்காங்க 35 சட்டத்தை. இதுல என்ன, நான் நேருட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன்னா, இந்த சட்டத்தை நீங்க அடிமைகளின் சட்டம் சொல்லியிருக்கீங்க, ஆனா இதே சட்டத்தின் வழிபாடுல, அதாவது வழிமுறையில வந்த 1937 எலெக்ஷன்ல நீங்க நெஞ்சு ஜெயிச்சிருக்கீங்க. நான் நேருட்ட கேட்கிற கேள்வி என்னன்னா, 1935 அரசு சட்டம் இருக்குல்ல, அதை நீங்க அடிமைகளின் சட்டம் சொல்லியிருக்கீங்க. ஆனா அந்த சட்ட விதிமுறைப்படி வந்த 1937 தேர்தல் இருக்குல்ல, 1937 தேர்தல்ல அதுல நீங்க போட்டி போட்டு ஜெயிச்சிருக்கீங்க மாகாண தேர்தல்ல. இது விஷயம் கேட்கலாம். சரியா? ரைட். எப்படினாலும் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. எந்த சட்டங்கள் சூழ்நிலை கருதி மாநில அரசுகளை மத்திய அரசு கட்டுப்படுத்தும் அதிகாரங்களை கூறுகின்றன? இதை நான் அடிச்சு நானே நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன் கிளாஸ்ல. சரியா? மத்திய அரசு சொல்றத மாநில அரசு கேட்க வேண்டும். அந்த விஷயம் தான் அந்த கொஸ்டின். மத்திய அரசு சொல்றத மாநில அரசு கேட்க வேண்டும், அந்த விஷயம் தான் அந்த கொஸ்டின். அப்பனா கண்டிப்பா ஆர்டிகல் 365, மீது எதுவுமே இல்ல. சரியா? இதுதான் ஆன்சரு. சரத்து 365, 256, 257 மூணுமே என்ன சொல்லுதுன்னா, மத்திய அரசு என்ன சொல்லுதோ அதை மாநில அரசு கேட்க வேண்டும். சரியா? அதுவும் குறிப்பா 365 அதுதான் சொல்லுது. மத்திய அரசு சொல்றத மாநில அரசு கேட்கணும்பா அப்படின்னு 365 சொல்லுது. கேட்கலையா 356 போட்டுருவேன், மாநில அவசர நிலையை போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இதை 256 என்ன சொல்லுதுன்னா, மாநில அரசு அவங்களோட செயலாக்க அதிகாரம் இருக்குல்ல, மாநில அரசோட இப்ப நீங்க குரூப் 1 குரூப் 2 ஆபீசர் நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை திட்டங்களை நிறைவேற்றுவீங்களா, அந்த சமயத்துல மாநில அரசோட செயலாக்க அதிகாரம்ங்கிறது மத்திய அரசோட சட்ட அதிகாரம், அதாவது மத்திய அரசோட பார்லிமெண்ட் லா எதிரா இருக்கக்கூடாது. இப்ப மத்திய அரசு இருக்குல்ல, பார்லிமெண்ட் ஒரு சட்டம் போட்டிருக்கு, அந்த சட்டத்துக்கு எதிரா தமிழ்நாட்டில் நீங்க எதிரா செயலாக்க முடியாது, அதுக்கு எதிராக நீங்க செயல்பட முடியாது. இதுதான் ஆர்டிகல் 256 சொல்லுது, 257 சொல்லுது. சரியா? அப்ப எக்ஸிகியூட்டிவ் பவர் ஆஃப் த ஸ்டேட், எக்ஸிகியூட்டிவ் பவர் ஆஃப் த ஸ்டேட் should not derail the executive power of the union அப்படிங்கிறது. அதாவது ஒரு மாநில அரசோட செயலாக்கம்ங்கிறது மத்திய அரசோட சட்டத்தையோ மத்திய அரசோட செயலாக்க அதிகாரத்துக்கு எதிராக இருக்கக்கூடாது. இது வந்து 256, 257 சொல்லுது. சரியா? ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். அதெல்லாம் தேவையில்லைங்க, 365 பார்த்தாலே ஆன்சர் தாங்க, போங்க. சரியா? அதெல்லாம் தேவையில்ல, அதெல்லாம் எதுக்கு, அவ்வளவுதான். தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 2016 சிறப்பம்சம் என்ன? சிறப்பம்சம் என்ன? நம்ம எல்லாத்துக்குமே 2016 ஜெயலலிதா ஞாபகம் வரணும், செல்வி ஜெயலலிதா ஞாபகம் வரணும். செல்வி ஜெயலலிதா தாண்டி 2014 அவங்க என்ன சட்டத்திட்டம் பண்ணாங்க? பெண்களுக்கான சட்டத்திட்டம். அப்பனா என்னது? அல்டிமேட்டா 50% இடஒதுக்கீடு அடிச்சிருங்க. ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். பார்த்தாலே தெரியுது. 3 அடுக்கு முறையில் மாற்றப்பட்டதெல்லாம் இல்ல, மாவட்ட திட்டுக்குழுக்களை அமைத்ததெல்லாம் இல்ல, குற்றவிட்ட அதெல்லாம் இல்ல. ஆன்சர் 50%. பஞ்சாயத்துல 50% ரிசர்வேஷன் பெண்களுக்கு ஒதுக்குனாங்க ஜெயலலிதா. எந்த வருஷம்? 2016. தட்ஸ் இட். ஸ்ட்ரைட் கொஸ்டின் தான். தமிழ்நாட்டுல பஞ்சாயத்து ராஜ் சட்டம் அமைச்சது 1994. 1994 தான் தமிழ்நாட்டுக்கு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் அமைச்சிருப்பாங்க. பஞ்சாயத்து ராஜ் எத்தனை சட்டத்திட்டத்தில் அரசியலமைப்பு சட்டம் அங்கீகாரம் கொடுக்குறாங்க அப்படின்னா 73 சட்டத்திட்டம். 73 சட்டத்திட்டம். பஞ்சாயத்து ராஜ் போடப்பட்ட குழுக்கள்ல முதல் குழு வந்து பல்வந்த் ராய் மேத்தா, மேல பார்த்தோம்ல பல்வந்த் ராய் மேத்தா, அடுத்து அசோக் மேத்தா, அடுத்து ஜிவிகே ராவோ, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்எம் சிங்வி, அதுக்கப்புறம் கஜ்ஜல், அத தங்கன் கஜ்ஜல் சொல்லிட்டு அப்படி பாட்டுக்கு ஓடும். சரியா? ரைட். ஒரு நவீன மக்களாட்சி நாட்டில் குடியுரிமை என்பது என்ன? இயற்கை உரிமை, சட்ட உரிமை, நாடாளுமன்ற சட்ட உரிமை, அடிப்படை உரிமை. கண்டிப்பா அடிப்படை உரிமை, ரைட் டு சிட்டிசன்ஷிப் இல்ல, அடிப்படை உரிமை இல்ல. மீதி 3ல எது கரெக்டா இருக்கு? நீங்க யோசிச்சு பாருங்களேன். குடியுரிமை சட்டம் 1955 படிச்சிருப்பீங்களா? குடியுரிமை சட்டம் 1955 படிச்சிருப்பீங்களா? அது யார் போட்ட அந்த சட்டத்தை? பார்லிமெண்ட் தானே போட்டுச்சு. ஏன்னா குடியுரிமை அப்படிங்கிறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே இன்சார்ஜ். ஏன்னா இந்தியாவே ஒற்றை குடியுரிமை நாடு தானே. அமெரிக்காவே இரட்டை குடியுரிமை எல்லாம் இல்ல. நம்ம இந்தியா ஒற்றை குடியுரிமை தானே. நம்ம தமிழ்நாடு இருந்தாலும் இந்தியன் சிட்டிசன் தானே சொல்றாங்க. தமிழ்நாட்டு குடிமகன்லாம் சொல்ல மாட்டாங்கல்ல, இந்திய குடிமகன் தான் நம்ம, அப்படிதானே? நம்ம எந்த நாட்டுக்கு போனாலும் நம்ம இந்திய குடிமகன். அப்ப இந்தியா ஒற்றை குடியுரிமை, சிங்கிள் சிட்டிசன்ஷிப். அப்ப 1955 சட்டத்தை போட்டது யாரு? நாடாளுமன்றம். அப்ப குடியுரிமைங்கிறது நம்ம நாட்டுல பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற சட்ட உரிமை தான் சொல்ல முடியும்.
ஏன்னா இந்த சட்டப்படிதான் ஒரு நபர் இந்த நாட்டுல பிறந்தாலோ அவங்க அப்பா அம்மா வெளில பிறந்தாலோ வெளில இருந்து இங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நீ வெளிநாட்டுக்கு துரோகம் செஞ்சாதான் நம்ம நாட்டுக்கு துரோகம் செஞ்சா குடியுரிமை பறிக்கப்படும். இது எல்லாமே வந்து இந்த 1955 சட்டத்துல விரிவா சொல்லியிருப்பாங்க. நேரு கவர்மெண்ட் அந்த சட்டத்தை போட்டது. சரியா? நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல குடியுரிமையை பத்தி பேசக்கூடிய அந்த ஆர்டிகல்ஸ் பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 5 டு ஆர்டிகல் 11. எந்த பகுதின்னு பாத்தீங்கன்னா பகுதி 2, ஆர்டிகல் 5ல இருந்து ஆர்டிகல் 11. இப்ப ரீசெண்டா குடியுரிமை திருத்த மசோதான்னு ஒன்று கொண்டு வந்தாங்களா, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அதை எந்த ஆர்டிகலை பயன்படுத்தி நாடாளுமன்றம் கொண்டு வந்தாங்கன்னா ஆர்டிகல் 11 படி. ஆர்டிகல் 11 என்ன சொல்லுதுன்னா, குடியுரிமை சம்பந்தப்பட்ட எந்த ஒரு சட்டங்களையும் நாடாளுமன்றம் மட்டுமே இயற்ற வேண்டும் சொல்லுது. ஆர்டிகல் 11 எந்த சட்டங்களையோ திருத்தங்களையோ நாடாளுமன்றம் மட்டுமே இயற்ற வேண்டும். அந்த மாதிரி பார்த்தோம்னா 1955ல இயற்றிய இந்த குடியுரிமை சட்டத்தை மொத்தம் 6 வாட்டி சட்டத்திருத்தம் பண்ணிருக்குது நாடாளுமன்றம். மொத்தம் 6 வாட்டி. சரியா? அதையும் ஞாபகம் வச்சுங்க. ஓகே. இந்த இயற்கை உரிமைங்கிறது நம்ம குடியுரிமையை சொல்ல முடியாது. இயற்கை உரிமை என்ன சொல்லலாம், மனித உரிமையை வேணா சொல்லலாம். 8th புக்ல நினைக்கிறேன் மனித உரிமைக்கும் குடியுரிமைக்கும் என்ன வித்தியாசம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. 8th புக்ல கொஞ்சம் ரீட் பண்ணி பாருங்க. மனித உரிமை தான் இயற்கையான உரிமை. அதனாலதான் ஐநா சபையை எல்லா நாடுகளையும் கண்ட்ரோல் பண்ணுது. மனித உரிமை இல்ல. மனித உரிமை மீறிட்டா ஐநா சபையை உள்ள வந்தது காரணம் என்ன? அது இன்டர்நேஷனல் உரிமை, சர்வதேச உரிமை மனித உரிமைங்கிறது. ஏன்னா அது அடிப்படை உரிமை மனிதனுக்கு. குடியுரிமைங்கிறது ஒரு நாட்டின் சட்டத்தை பொறுத்து குடியுரிமை மாறும். சரியா? ஆனா மனித உரிமைங்கிறது எல்லா நாட்டுக்கும் பொதுவானது, நார்த் கொரியாவை தவிர, வடகொரியா தவிர. சரியா? சுதந்திர இந்தியாவுக்கு ஒரு அரசியலமைப்பு சட்டம் வேண்டும் என முதலில் பரிந்துரைத்தவர் யார்? எம்என் ராய். இதெல்லாம் வந்து என்ன ஒரு 40,000 வாட்டி அடிச்சு துவைச்சிருப்பேன். நானே அடிச்சு துவைச்சிருப்பேன் 40,000 வாட்டி. இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்ட புத்தகம் உருவாக்குறதுக்கு ஒரு அரசியல் நிர்ணய சபை, கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி வேணும்னு சொல்லிட்டு முதலில் குரல் கொடுத்தவர் யார் அப்படின்னா சாச்சார் எம்என் ராய் தான். யார் இந்த எம்என் ராய்? கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர். 1920ல டாஷ்கெண்ட்ல கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆரம்பிச்சார்ல அவர் தான் இந்த எம்என் ராய். சரியா? ஞாபகம் வச்சுங்க. மக்கள் திட்டம், பீப்புள் பிளான் ஒரு பிளான் போட்டு கொடுத்துருப்பாரு. எக்கனாமிக்ஸ் கிளாஸ்ல பார்த்துருப்பீங்க. அப்படியே எல்லா சப்ஜெக்டும் உள்ள இழுத்து விட்டுருணும். எல்லாத்தையும் உள்ள இழுத்து விட்டுருவேன். ஐயன் இழுத்து விட்டுருவேன், எக்கனாமிக்ஸ் இழுத்து விட்டுருவேன், எல்லாத்தையும் உள்ள இழுத்து விட்டுருவேன். அப்படிதான் படிக்கணும் நீங்களும். கீழ்கண்டவற்றை பொறுத்துக. பாதுகாத்தல் இயற்றப்பட்ட ஆண்டு. பீடி மற்றும் சிகரெட் தொழிலாளர்கள் சட்டம், ஒப்பந்த கான்ட்ராக்ட் லேபர் ஆக்ட், ஈக்குவல் ரெமுனரேஷன் சம ஊதிய சட்டம், மைக்ரண்ட் ஒர்க். இதுல உங்களுக்கு ஃபேமஸ் ஆனது சம ஊதிய சட்டம் ஃபேமஸ் தானே. இது 1986 நானே அடிக்கடி சொல்லியிருப்பேன். சரியா? அப்ப 3க்கு வந்து 2. இது ஒண்ணு மட்டும் தான் தெரியும்னு வச்சுக்கங்களேன். அதை வச்சு எதாவது அடிக்க முடியுமான்னு பார்ப்போம். 3க்கு வந்து 2. சரியா? 3க்கு 2 ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பில தான் 3ல 2 இருக்கு. ஸோ 4, 3, 2, 1 இஸ் த ஆன்சர். அப்பனா பீடி சிகார் சட்டம் வந்து 1966 போல. சரியா? அதுமாதிரி ஒப்பந்த தொழிலாளர்கள் வந்து 1970. கான்ட்ராக்ட் லேபர் ஆக்ட் கொஞ்சம் ஃபேமஸ், 1970 ஃபேமஸ். சரியா? இந்திரா காந்தி ஆட்சியில். புலம்பெயர் தொழிலாளர் வேலை வாய்ப்பு சட்டம் வந்து அதுக்கு மேல இருக்கக்கூடிய வருஷம். என்ன வருஷம்? 1979, 1979. சரியா? பார்த்து அடிச்சலாம். ஒன்று தெரிஞ்சாலே போதும். ஏதாவது ஒன்று பண்ணி ஆன்சர் அடிக்கணும். எக்ஸாமுக்கு 50% தான் படிக்கணும், மீதி 50% அந்த ஆப்ஷனை வச்சு விளையாடணும். மாநில ஆளுநர் பற்றி கீழ்கண்ட வாக்கியங்களில் எதை தவறானவை? which are the following statements are not true about the governor? கவர்னர் பத்தி எது தப்புன்னு கேக்குறாங்க, சொல்றாங்க. மாநில தலைமை வழக்கறிஞர் நியமிக்கிறார். அதாவது கவர்னர் பத்தி தப்பு எதுன்னு கேக்குறாங்களா? he appoints the advocate general of the state. கரெக்ட் தானே? ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். அவர் தானே அட்வொகேட் ஜெனரல் அப்பாயின்மெண்ட் பண்றாரு, சட்ட மாநில வழக்கறிஞரை. he appoints the chancellor of universities in the state. மாநில பல்கலைக்கழகங்களின் வேந்தரை நியமிக்கிறார். தப்பு. ஆளுநர் வந்து மாநில பல்கலைக்கழக வேந்தரை நியமிக்கல, அது தப்பு. ஏன்னா அந்த வேந்தரே ஆளுநர் தான். சரியா? அவரே அவரை நியமிச்சுக்குவாரா? என்ன நான் ஆகிய நான் அப்படின்னு சொல்லுவாரு. சார் ரெண்டாவது தப்பு. எப்படி எடுத்துருக்காங்க பாருங்க கேள்விய, எப்படி எடுத்துருக்காங்க பாருங்க. he appoints the chief minister. கரெக்ட். he appoints the state election commissioner. மாநில தேர்தல் ஆணையர். கரெக்ட். 1 கரெக்ட், 3 கரெக்ட், 4 கரெக்ட், 2 தப்பு. ஒரு மாநிலத்தோட வேந்தர் என்பவர் ஆளுநராக இருக்க வேண்டும் சொல்லிட்டு கான்ஸ்டிடியூஷன்ல எங்கேயுமே சொல்லல, சட்டப்பூர்வமாக தான் அது சொல்லுது. யூஜிசி சட்டம் போன்ற பல்வேறு சட்டங்கள் தான் ஒரு மாநிலத்துல ஆளுநர் தான் அந்த மாநில பல்கலைக்கழகத்தோட வேந்தராக இருக்க வேண்டும், சான்சலராக இருக்க வேண்டும் சொல்லிட்டு சட்டப்பூர்வ உரிமை ஆளுநருக்கு. கான்ஸ்டிடியூஷன்ல எங்கேயுமே அதை பத்தி விரிவா பேசல. சரியா? இதை பத்தி ஒரு பிரச்சனையே வந்துச்சு கேரளால. கேரளால வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதாவது சான்சலர், ஆளுநர் தானே சான்சலரு. ஒரு பல்கலைக்கழகத்துல, ஏதோ ஒரு பல்கலைக்கழகத்துல சான்சலரை கேட்காம, அதாவது ஆளுநரை கேட்காம வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. அந்த கேரளா கவர்மெண்ட் துணைவேந்தரை அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. அது ஒரு பெரிய கேஸ் ஆயிடுச்சு. அப்ப உச்சநீதிமன்றம் வரைக்கும் அந்த கேஸ் போயிடுச்சு. உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு தெரியுமா சொன்னுச்சு? மாநில அரசு சொல்வதை ஆளுநர் கேட்க வேண்டும். கரெக்ட் தான். சரத்து 163 இருக்குல்ல, சரத்து 163, ஆர்டிகல் 163 என்ன சொல்லுது? மாநில அரசு சொல்வதை ஆளுநர் கேட்க வேண்டும் சொல்லுது.
பிரசிடென்ட்டுக்கு 74 ஆர்டிகல் இருக்குல்ல, மத்திய அரசு சொல்வதை மத்திய அமைச்சர்கள் சொல்வதை பிரசிடென்ட் கேட்க வேண்டும் சொல்லிட்டு 74 இருக்குல்ல, அதே மாதிரி மாநில அமைச்சரவை சொல்வதை ஆளுநர் கேட்க வேண்டும் 363. ஆனா இந்த விஷயம் அவர் வேந்தர் பொறுப்பை ஏற்பார்ல, வேந்தராக இருப்பார்ல, அதுக்கு பொருந்தாதுன்றுச்சு. அப்ப ஒவ்வொரு மாநில அரசு, அதாவது மாநில அரசு சொல்வதை ஆளுநர் கேட்க வேண்டும், கரெக்ட் தான். ஆனா அவர் வேந்தரா இருப்பார்ல, சான்சலரா இருப்பார்ல, அதுல அவர் தனிப்பட்ட முடிவு எடுத்துக்கலாம், அதுல கேட்க வேணாம். 163 அதுக்கெல்லாம் பொருந்தாதுன்றுச்சு உச்சநீதிமன்றம். அப்போ ஒரு ஆளுநர் ஒரு பல்கலைக்கழக வேந்தராக இருக்கும் போது அந்த மாநில அரசு கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. 163 அங்க செல்லாது வேந்தரா இருக்கப்ப. அதே ஆளுநர் அந்த பல்கலைக்கழக பில்டிங்ல இருந்து அப்படியே ஆளுநர் பில்டிங் வந்து உட்கார்ந்தாலே 163 அங்க செல்லும். சரியா? இது உச்சநீதிமன்றம் அருமையா சொன்னுச்சு. சரியா? இந்த பிரச்சனை தமிழ்நாட்டுக்கே வந்துச்சு. இந்த ஆளுநர் இந்த பிரச்சனை. லோக் அதாலத் பற்றி தவறான வாக்கியத்தை கண்டறியவும். லோக் அதாலத் என்பது ஒரு வழக்குகளை விரைந்து முடிக்க வல்ல செயலமைப்பு. இது சட்ட அமைப்பின் கருவி அல்ல. வழக்குகளை ரெண்டாவது பார்த்தோன்னே அடிச்சிடலாங்க. இது சட்ட அமைப்பின் கருவி இல்லைங்கிறாங்க பாருங்க. கருவிதான் சொல்லலாம். லோக் அதாலத்ங்கிறது மக்கள் நீதிமன்றம். இட் இஸ் நாட் a tool of legal system பாருங்க. ரெண்டாவது இது தப்பு, அடிச்சிடலாம். நாட்டு கரெக்ட் தானே கேட்கறாங்க, எது கரெக்ட் இல்லைன்னு தானே கேட்கறாங்க. பட் தவறான, ஆமா தவறானா ரெண்டாவது தவறு பார்த்தாலே தெரியுது. லோக் அதாலத்னா என்ன? சுப்ரீம் கோர்ட்ல, ஹை கோர்ட்ல பெண்டிங் அதிகமா கேஸ் பெண்டிங் ஆகுது. அங்க தீர்க்க முடியாத வழக்குகள்ல சும்மா அப்படியே பஞ்சாயத்து மாதிரி அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு உட்கார்ந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு வராண்டால உட்கார்ந்து அப்படியே பேச்சு தீர்க்கிறதா லோக் அதாலத். அதுக்குன்னு வழக்கறிஞர் இருக்காங்க. அதுக்குன்னு அந்த பெட்டி கேசஸ் எல்லாம் ஆரம்பத்திலே முடிச்சு விடுறது. எப்பா என்னப்பா பிரச்சனை, போப்பா பேசி தீர்த்துங்கப்பா போப்பா அப்படி முடிச்சு விடுறதா லோக் அதாலத்தோட மெயின் வேலையே. உயர் நீதிமன்றத்துக்கோ உச்ச நீதிமன்றத்துக்கோ அந்த கேஸ், அந்த வழக்கு வந்து வராம தடுப்பது. சரியா? பெட்டி கேஸ்ல ஆரம்பத்திலே வச்சு தீர்த்தலாம். இது வந்து பல வருஷம், அதாவது பல 100 வருஷம் நம்ம இந்தியாவில் ஃபாலோ பண்ண முறை, அது பின்பற்றிய முறை லோக் அதாலத், மக்கள் நீதிமன்றம். இது முதல் முறை இந்த லோக் அதாலத்ங்கிறது 1982 குஜராத்ல ஜுனாகாத் அப்படிங்கிற இடத்துல தான் அமைச்சாங்க. இந்தியா எக்ஸாம்ல கேட்பாங்க, லோக் அதாலத் மக்கள் நீதிமன்றம் இந்தியாவில் முதல் முறை எங்க அமைக்கப்பட்டது? குஜராத்ல ஜுனாகாத் 1982. ஜுனாகாத்னா என்ன? அந்த ஆரம்பத்தில் ஹைதராபாத் ஜுனாகாத் காஷ்மீர் பிரச்சனை வந்துச்சு, அந்த ஜுனாகாத். சரியா? மத்திய சட்ட சேவை சட்டம், நேஷனல் லீகல் சர்வீசஸ் ஆக்ட் 1987 கீழே தான் இது செயல்படுது. நேஷனல் லீகல் சர்வீஸ் ஆக்ட், மத்திய சட்ட சேவை சட்டம் 1987 கீழ் லோக் அதாலத் செயல்படுகிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழ்கண்டவற்றை பொறுத்துக. காக்கா ககில்கார், சாக்சா, மண்டல், ஜஸ்டிஸ் மாத்தூர், இதெல்லாம் நான் வந்து இந்த கமிட்டி கிளாஸ்ல அழகா சொல்லியிருப்பேன். காக்கா கலியல்கார்னாலே ஃபர்ஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன், முதலாவது இது. மண்டல்னாலே இது A4C3, மாத்தூர்னாலே 7th பே ஊதிய குழு. மாத்துனாதான் ஊதியம் கொடுப்பாங்களா அப்படின்னு ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். சாக்சா வந்து பழங்குடியினர் முன்னேற்றம். சரியா? A4C3, A4 வந்தாலே இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். முடிச்சு விட்டாச்சா? காக்கா கலியல்கார் மட்டும் தெரிஞ்சாலே போதும், ஏ ஆப்ஷன், இந்த பி ஆப்ஷன் அடிச்சிடலாம். சரியா? இதை பத்திலாம் அடிச்சு துவச்ச விஷயம் தான். அடுத்து வாங்க. சட்டம் தொடர்பான சரியான பொருத்தங்களை தேர்வு செய்யவும். 371 ஏதோ கொடுத்துருக்காங்க, 71. இதெல்லாம் வந்து சிறப்பு அந்தஸ்துங்க, சிறப்பு அந்தஸ்து. சரியா? இதெல்லாம் நான் அடிக்கடி கிளாஸஸ்ல சொல்லியிருப்பேன், ஷார்ட்கட்டே சொல்லியிருப்பேன். நமாத் SMAGKன்னு ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். 371H இது ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கோ. உங்களுக்கு தெரியல படிக்கல. நான் பிரசிடென்ட் படிச்சேன் சார், பார்லிமெண்ட் படிச்சேன் சார், இதெல்லாம் படிக்கல சார். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவனிங்க. சரியான தானே கேட்குறாங்க. 371H தமிழ்நாடு மாநிலம் தொடர்பானது. தமிழ்நாட்டுக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கப்பட்டதா? இல்ல தமிழ்நாடு பத்தி படிச்சோம்னா ஸ்பெஷலா படிச்சிருப்போம்ல. 371H கேள்விப்பட்டீங்களா? படலல. தமிழ்நாடு 370 இங்கே பட்டீங்களா வாழ்க்கையில? படலல. அப்ப இந்த 4வது தப்பு. என்ன கேக்குறாங்க? சரியானது கேக்குறாங்க. 4வது தப்பு. சரியா? 4 சரியான இருக்கு, தூக்கிடுங்க. சரியான இருக்கு, தூக்கிடுங்க. இங்கே 4 இருக்கு, தூக்கிடுங்க. 4 இல்ல, இதான் ஆன்சர். முடிஞ்சா? இந்த கேள்வி எப்படி அடிச்சலாமா? சோ 4 சரியானவை, 4 சரியானவை, 1 2 3. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. தெரியாத கேள்வி எப்படி அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு கத்துங்க, அது ஒரு வித்தை. சரியா? இதை வந்து நான் இதை பத்தி நிறைய 2-3 வீடியோ போட்டிருப்பேன். அப்பெல்லாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொன்னீங்கன்னா, சார் இந்த வித்தியை நீங்க எங்க சொல்றீங்க? டிஎன்பிஎஸ்சியும் பார்த்துட்டாங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி அதான் அவங்க அதான் வேலையாங்க. இந்த சதீஷ் பையன் என்னென்னலாம் வித்தை சொல்றான் பார்ப்போம். அவங்க எல்லா வேலையும் விட்டுட்டு, ஏன்னா அங்கே பேப்பர் கரெக்ஷன் இருக்கும், கான்ட்ராக்ட் கொடுக்கணும், கவர்மெண்ட் மீட்டிங் போடணும், எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த சதீஷ் பையன் என்ன சொல்றான்னு பார்க்கலாம். இதை சொல்றானா? கேள்வியை மாத்திடுறா. டிஎன்பிஎஸ்சிக்கு அதான் வேலை. அது இல்லாமல் இந்த விஷயத்தை அப்போ எப்படிதான் உங்களுக்கு சொல்றது? ஏன்னா நிறைய பேர் இந்த வித்தியெல்லாம் சொன்னப்ப நீங்க கேட்டீங்களா, சரி என்ன சார் இப்படி சொல்றீங்க, டிஎன்பிஎஸ்சி பார்த்துட்டு என்ன ஆச்சு, அப்போ எப்படிதான் சொல்றது? இப்போ என்ன சொல்ற? ஆப்ல சொன்னாலும் பார்த்துருவாங்க,
அங்கேயும் சொல்றது நீங்க சொல்றது நடக்கும்ல. இப்ப எப்படியா ஒரு வீடு கதவை தட்டி காதுல சொல்லணுமா, இங்க பாரு தமிழ்நாடுன்னு இல்ல பாரு அப்படின்னு சொல்றீங்களா? எப்படியா சொல்லணும்ல, பார்த்தா பார்த்துட்டு போறோம். எப்படியா ஆன்சரை குத்துருவாங்களா, ஆன்சர் அடிச்சிடலாம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சரியா? விவிபேட்னு விரிவாக்கம் என்ன? ஐயோ இதெல்லாம் ஸ்கூல் புக்ல இருக்குங்க. என்ன 8th 9th நினைக்கிறாங்க. வாட்டர் வெரிஃபைல் பேப்பர் ஆடிட் ட்ரையலுங்க விவிபேட். 2014 தேர்தலில் 2014 தேர்தலில் இது முதல் முறை கொண்டு வந்தாங்க இந்தியாவில். 2014 தேர்தலில் தான் முதல் முறை விவிபேட் அறிமுகம் செய்யப்படுகிறது. இவிஎம் மிஷின் எந்த வருஷம்னா 2004 தேர்தலில். 2004 தேர்தலில் இவிஎம் மிஷின், நான் சொல்றது இது லோக்சபா தேர்தல். சரியா? இவிஎம் மிஷின் முதல் முறை இந்தியா உட்காருங்க. இவிஎம் மிஷின் முதல் முறை இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது 1982. சரியா? கேரளால இவிஎம் மிஷின் முதல் முறை இந்தியாவில் செயல்படுத்திய ஆண்டு கேட்டாங்கன்னா 1982 கேரளால ஒரு இடைத்தேர்தலில் செயல்படுத்தினாங்க. எந்த சட்டசபை தேர்தலில் இவிஎம் மிஷின் பயன்படுத்தினாங்க அப்படின்னா 1999 கோவா சட்டசபை தேர்தல். நாடாளுமன்ற தேர்தலில் இவிஎம் மிஷின் எப்ப பயன்படுத்தினாங்கன்னா 2004. இங்க பாருங்க, இடைத்தேர்தல்னா 82 கேரளா, சட்டமன்ற தேர்தல்னா 99 கோவா, இந்தியாக்கான நாடாளுமன்ற தேர்தல்னா 2004 பயன்படுத்துறாங்க இவிஎம் மிஷின். சரியா? இவிஎம் மிஷின்ஸ் தயாரிக்கிறது 2 நிறுவனம் தான் இந்தியாவில். ஒன்னு பாரத் எலக்ட்ரானிக்ஸ், இன்னொன்று எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. பாரத் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. சரியா? 15வது கொஸ்டின். ஸோ இதை 15 கொஸ்டின் பார்ப்போம். சரியா? ஏன்னா ஓவரா டம்ப் பண்ண விரும்பல, அப்படியே நம்ம பார்த்துட்டு அப்படியே, ஏன்னா இது ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தனால வீடியோ போடுறோம், அதனால பார்த்துட்டு அப்படியே மைண்ட் செட் ஆயிடுவோம். சரியா? மெயின்ஸ் எப்படி, இதுல கரண்ட் அஃபேர் சயின்ஸ்ல எப்படி கேட்டாங்க, இதே 2022 கொஸ்டின்ஸ் வரப்போற எக்ஸாம் எப்படி இருக்கும்ல நான் அடுத்ததை சொல்றேன். சரியா? ரைட். குரூப் 4 வீடியோஸோட சேர்த்து இதையும் சேர்த்து அப்படியே கலந்து அடிச்சு நவுத்துவோம். சரியா? கோஸ்வாமி குழு, இதெல்லாம் ஷார்ட்கட்டை போட்டிருப்பேன். கோஸ்வாமி குழு 1990. எங்க ஏ வந்து 4, A4 இருக்கிறது ஒரே ஆப்ஷன் தான், டி ஆப்ஷன், அவ்வளவுதான், முடிஞ்சு போங்க. சரியா? எலெக்ஷன் சம்பந்தப்பட்டது. இந்திரஜித் குப்தா எல்லாம் ஷார்ட்கட்டை போட்டாச்சு. கோஸ்வாமி 4, A4. சரியா? A4 முடிஞ்சு. ரைட். சோகிய ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு, இன்டர்வியூ இதெல்லாம் எப்படி இருக்கும், எப்படி அட்டன் பண்ணணும், ப்ளஸ் பாலிட்டி சாம்பிள் கொஸ்டின்ஸ் அது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அடுத்தது குரூப் 4 வீடியோஸ், குரூப் 1 வீடியோஸும் கலந்தடிச்சு இனிமேட்டு டெய்லியும் வரும். சரியா? அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. மெயின்ஸ் எப்படி கேட்டாங்க, அதை எப்படி ஃபாஸ்டா எழுதுறது, ரெலவென்ட் பாயிண்ட்ஸ் எப்படி கொடுக்குறது, என்ன மாதிரி படிக்கணும் மெயின்ஸுக்கு அப்படிங்கிறது நான் அடுத்தது சொல்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.